கிளம்புறதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்கிற எல்லா பொருளும் எடுத்து அங்கங்கே வச்சுட்டு வீடு ஃபுல்லாக நல்லா தொடச்சி மாப்பெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா சாம்பல்லாம் போட்டு ஒரு பாசிட்டிவான வைப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு தேவையான துணிமணி கீழே வந்து பெட்டு மேலே போடுறதுக்கான அந்த கிளாத்து நம்ம போட்டதுக்கான ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் பேஸ்ட்டு சோப்பு சீப்பு கண்ணாடி இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு நாமளும் வந்து ரெடி ஆகிட்டுங்க. அதோட பையிலேருந்து எல்லாமே எடுத்துகிட்டு பக்காவாக பேக் பண்ணிட்டோம். ஸோ ஒரு நாள் ஈவினிங் வந்து கிளம்பிட்டோம். என்னப்பா ட்ரிப்பு என்ன கிளம்பிட்டலாம் கேட்காதீங்க, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக தான் கிளம்பிட்டோம். உடனே ஏசிஎல் வந்து எனக்கு வந்துட்டு பிரச்சனை, அதாவது முட்டியில் வந்துட்டு ஒரு ஜவ் வந்துட்டு ஏசிஎல் ஜவ்வுன்னு சொல்லுவாங்க. அந்த ஜவ் வந்து எனக்கு கட் ஆகிட்டு அது வந்து பெரிய பிரச்சனை. அதனால் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஆப்ரேஷன் தான் பண்ணணும், வேறு வழியே இல்லை, சர்ஜரி பண்ண தான் சரியானு சொல்லிட்டாங்க. அதனால் ரொம்ப பயந்துட்டு ரொம்ப நாளாக தள்ளி போட்டே வந்தேன். ஏன்னா நாங்கள் இருக்கிறது 2 பேர் தான். அதுவும் இந்த ஏசிஎல் சர்ஜரி பண்ணோம்னா அடுத்த 3 மாதத்துக்கு குறைஞ்சது வந்து வண்டி பைக் ஓட்டக்கூடாது, சைக்கிள் ஓட்டக்கூடாது, நடக்கிறதுக்கே வந்து நார்மலாக நடக்கிறதுக்கே 3 மாதம் ஆகுறதுனால நான் ரொம்ப பயந்தேன். ஸோ நம்ம எங்கேயுமே போகாத அளவுக்கு நம்ம உட்காந்துட்டோம்னா வைஃப் வந்து எப்படி மேனேஜ் பண்ணுவாங்கன்னு. ஆனால் டாக்டர் வந்து இல்லை ஏசிஎல் வந்துட்டு அந்த ஜவ்வு கட்டானது கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும், இல்லைனா 2 முட்டியும் வந்துட்டு எலும்பு தேய்மானம் வந்துடும் சொல்லி இப்படி தான் இருக்கும். நம்ம அந்த உள்ளே வந்துட்டு அது வந்து எனக்கு இதே மாதிரி தாங்க குறுக்கால கட் ஆகிட்டு தேஞ்சிருச்சு, சுத்தமாக இல்லைன்றதுனால ஆல்டர்னேட்டிவாக நம்ம காலில் இருந்தே சைடில் வந்து ஒரு ஜவ்வை எடுத்து அதே வந்து கொடுப்பாங்க. அதாவது ஏசிஎல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறது அதுக்கு பேர். இல்லாத ஜவ் வந்துட்டு நமக்கு வந்து ஹோல்ஸ் போட்டு 2 இதுலேயும் வந்துட்டு, ஏன்னா இது வந்து அப்பப்போ பைக்லேருந்து விழுந்தது அது எதுன்னு சொல்லிட்டு சரியாக கவனிக்காமட்டதுனால எம்ஆர்ஐயில் மட்டும் தான் தெரிஞ்சுது. அதனால் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிட்டேன். முன்னாடி நாளைக்கு ஆப்ரேஷன் சொல்லலாம், இன்றைக்கே போய் அட்மிட் ஆனதுனால ஒரு நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை சரியா. ஏன்னா வந்து குளுக்கோஸ் ஏறிட்டே இருக்குது. ஒரு 9 மணிக்கு முன்னாடியே சாப்பிட்டு நீங்கள் முடிச்சணும். அதுக்கப்புறம் நைட் லேட்டெல்லாம் சாப்பிடாது. ஏன்னா நாளைக்கு மார்னிங் 6 o'clock உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் சொல்லிட்டாங்க. இப்படி தாங்க எடுத்து நமக்கு வந்து இந்த மாதிரி ஹோல்ஸ் ட்ரில் பண்ணி நமக்கு வந்து பண்ணுவாங்க. ஸோ ஆப்ரேஷன் தியேட்டரில் இருந்தோடனே என் ஒய்ஃப் பயந்துட்டாங்க போல தெரியுது. ஒரே ஆள் தான், அவங்க மட்டுமே ஹாஸ்பிட்டலில் இருந்து சப்போர்ட் இல்லைனா கூட பரவாயில்ல, ரொம்ப தைரியமாக இருந்துட்டு பரவாயில்ல நான் இருக்கேன், நான் இருந்து நான் பார்த்துக்கிறேன், நீ சும்மா ரொம்பலாம் யோசிக்காத, இந்த மாதிரி நீ பண்ணிக்கணுன்னு. ஆனால் வலி எனக்கு தாங்க முடியல. ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து அந்த இன்ஜெக்ஷன் போட்டு நல்லா அனஸ்தேஷியா கொடுத்தோடனே மறுத்துருச்சு. அதனால வந்து அந்த எலும்பில் ட்ரில் பண்ணது வந்து தெரியல. ஆனால் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் கழித்து எல்லாம் அந்த மறுத்து போனதெல்லாம் நார்மல் ஆன உடனே எலும்பில் ட்ரில் பண்ணது வந்து அவ்வளோ பெயின் என்னால் தாங்க முடியல. அடுத்த நாளே வந்துட்டு காலை வந்து நீங்கள் கீழே வைங்க அப்படின்னு, சுத்தமாக காலே வைக்க முடியலைங்க. ஏன்னா ஃபுல்லாக கட்டு வேறு போட்டிருக்கு. அது இல்லாமல் ட்ரில் பண்ணதுனால வந்து அந்த எலும்பில் போட்டதுனால செம்ம பெயின், கால் அசைக்கவே முடியல. இல்லை நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து கொஞ்சமாவது நீங்கள் மூமெண்ட் கொடுத்தே ஆகணும், இல்லைனா வந்து அந்தந்த நரம்பு எல்லாமே வந்து ரொம்ப ஸ்டிப்பாக அப்படியே இழுத்து பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து காலை வந்து முடக்கணும், காலை நீட்டேன்னு சொன்னால் கண்டிப்பாக முடியாது, ரொம்ப கஷ்டம்ன்ட்டு. இது எப்போ இந்த மாதிரி பிரச்சனை, இல்லை இது யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்னு கேட்டிங்கன்னா, குறிப்பாக என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமாக இந்த மாதிரி ஏசிஎல் வந்து கட்டாகன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லைங்க, எல்லாருக்குமே இந்த மாதிரி பிரச்சனை வரும். அதுலேயும் என்ன சொல்கிறாங்கன்னா குறிப்பாக வந்து ஜென்ஸை விட லேடிஸ்க்கு அதிகமாக இந்த மாதிரி ஏசிஎல் இந்த லெக்மெண்ட் வந்துட்டு கட் ஆகிறதுக்கு இல்லை வந்து கொஞ்சம் பார்ஷியல் கட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம வந்து சரியாக நிற்கும் போது கால் வந்து ஸ்லிப் ஆகுறது, இல்லை படியில் ஏறும்போது ஸ்லிப் ஆகுறது, இல்லை திடீர்னு நடந்து வேகமாக ஓடும்போது எல்லாம் பழத்தில் வந்து கால் மாட்டி டக்குன்னு வந்து கால் திரும்புறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையில் கூட நமக்கு வந்து இந்த முட்டில் இருக்கிற இந்த ஏசிஎல் லெக்மெண்ட்ன்றது கண்டிப்பாக கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா நான் வந்து பைக் ஓட்டும்போது கீழே விழுறது, படியிலேருந்து 2-3 முறை கீழே விழுந்திருக்கேன். அதுக்கப்புறமா விளையாடும் போதெல்லாம் நிறைய முறை விழுந்திருக்கேன். ஆனால் என்ன ஒன்றுனா அப்பப்போ நான் வந்துட்டு எம்ஆர்ஐக்கு பதிலாக வந்து எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறது, ஏதாவது போனில் வந்து ஃப்ராக்சராக எனக்கு கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் டாக்டர் வந்துட்டு போன்லாம் ஒரு ஃப்ராக்சரும் இல்லை, நல்லா இருக்குது, உனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை சொன்னாங்க. பட் எனக்கு வந்து உள்ள இந்த முட்டியில் வந்து பெயின் இருந்துகிட்டே இருந்ததுங்க. சரி என்னடா இது இவ்வளோ பெயின் இருக்குன்னு சொல்லிட்டு எம்ஆர்ஐ எடுத்த பிறகு தான் தெரிஞ்சது ஏசிஎல் கட் ஆகிட்டு இருக்குன்ட்டு. எல்லாருக்கும் வந்துட்டு டாக்டர் வந்துட்டு அந்த பிரேஸ் மாதிரி கொடுத்துட்டு கண்டிப்பாக ஒரு 3 மாதத்துக்கு வந்து அது கண்டினியூ போனோம் நாங்கள். பட் என்னோட டாக்டர் ஆர்த்தோ வந்துட்டு அவர் ரொம்ப ஸ்பெஷல்னு நினைக்கிறேன். அடுத்து 2 நாள்லேயே வந்து கட்டெல்லாம் பிரிச்சுட்டு உனக்கு எதுவுமே தேவையில்லை, நீயே வீட்டில் போயிட்டு நடந்து தான் ஆகணும், சும்மாலாம் உட்காரக்கூடாது, உனக்கு சின்னதாக ஒரு பேண்டர் மட்டும்
மட்டும் ஒட்டி விட்டுறேன்னு சொல்லிட்டு அது வரையும் போட்டார். இப்படி தாங்க இது வந்து பொதுவாக விளையாடுறதுக்கு மட்டும் இல்லை, சும்மா இருக்கிறவங்கன்னா சும்மா இருக்குன்னா கூட நார்மலாக இருக்கிறவங்களுக்கு கூட நம்ம ஒழுங்கான ப்ரொசீஜரில் உட்காரல, இல்லை வந்து விழுந்துடுறோம், இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம முட்டிக்கிறோம், இந்த கபடியிலலாம் வந்து ப்ளே பண்ணுவாங்களே, இல்லை கால் திரும்புது, அந்த மாதிரி எந்த பிரச்சனைலாம் கண்டிப்பாக ஏசிஎல் கட் ஆகிடும். ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறமா அந்த ஏசிஎல் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன்றது வந்துட்டு எலும்பில் வந்து ஓட்டை போட்டு தான் அது வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நார்மல் வாக் பண்ணுறதுக்கே எனக்கு தெரிஞ்சு 3-4 மாதம் ஆகுங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டம், ரொம்ப பெயின். ஸோ நானே வந்து எனக்கு கரெக்டாக இப்போ 1 மந்த் ஆக போகுது. எனக்கு வந்து கிறிஸ்மஸ் இல்லை, நியூ இயர் இல்லை, பொங்கல் இல்லை. ஏன்னா கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டு இந்த ஏசிஎல் சர்ஜரி பண்ணதுனால சுத்தமாக வீட்டிலேயே தான் இருக்கேன். 1 மாதமாக எங்கேயுமே போக முடியல. படியில் கூட இறங்குறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கணும்ன்ட்டு இப்போ பரவாயில்ல. ஆரம்பத்தில் சுத்தமாக காலை கீழே வைக்க முடியலன்ற ஸ்டேஜில் இருந்து இப்போ இந்த 1 மந்தில் பார்த்தீங்கன்னா நான் 2 காலில் நடக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் ரொம்ப சேஃபாக இருக்கணும். கொஞ்சம் கூட நம்ம வந்து ஸ்லிப் ஆகிடக்கூடாது, இல்லை விழுந்துடக்கூடாது. ஏன்னா வந்து ஸ்க்ரூலாம் வச்சுருக்காங்கல்ல, அதனால் வந்துட்டு நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி வாக்கர் கொஞ்சம் வச்சுட்டு தான் இப்போதைக்கு நீங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 1 மந்த் ஃபுல்லாக வீட்டிலேயே இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது இல்லாமல் பெயின் வந்து அவ்வளோ பெயின் இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் அது லேடிஸாக இருந்தாலும் சரி, ஜென்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி ஏசிஎல் பிரச்சனை வரலாம் நினைக்காதீங்க. யாருக்கு கொண்டாலும் வரலாம். அதனால் நம்ம எனக்கே வந்து படியில் விழுந்தது சொன்னல, படியில் விழுந்தது, இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன கவனிக்காமட்டு தான் அது மாதிரி. ஆனால் இந்த பார்ஷலாக கட் ஆகுது ஏசிஎல் வந்துட்டு. எனக்கு வந்து ஃபுல்லாக வந்து ஃபுல் டேர்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். ஆனால் பார்ஷியல் டேர் ஆயிடுச்சுன்னா ஒரு 10 நாள் இல்லை 15 நாள் அப்படியே டாக்டர்கிட்ட பார்த்துட்டு காலை வந்து அசைக்காமல் வச்சுருந்தோம்னா திரும்பவும் அந்த ஏசிஎல் லெக்மெண்ட் வந்து கூடிடுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஃபுல்லாக கட் ஆகிடுச்சுன்னா வேறு வழியே இல்லை. கால்லையே இன்னொரு இடத்துல இருந்து லெக்மெண்ட் எடுத்து சர்ஜரி பண்ணி அந்த இடத்துல புதுசாக ஆல்டர்னேட்டிவாக வச்சாதான், அதுவும் எலும்பில் ட்ரில் பண்ணி தான் நமக்கு வந்து வைப்பாங்க. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம பார்ட்னர் வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக கால் ட்விஸ்ட் ஆனால் கூட இந்த பிரச்சனை வருங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு கால் முடக்க முடியல, அவ்வளோ பெயினாக இருக்குன்னு சொன்னாலும் விட மாட்டாங்க. கண்டிப்பாக கால் முடக்கி தான் ஆகணும். அப்போ தான் நமக்கு அந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணணும். குறிப்பாக இதில் ஃபுட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 1 மந்தாக நம்ம படுத்துகிட்டே இருக்கோம், எங்கேயுமே போகாமல் வீட்லேயே இருக்கணும்னு நிறைய சாப்பாடுலாம் எடுக்கக்கூடாது. ரைஸ் அதிகமாக எடுக்கிறது, இல்லை வந்து மீட் அதிகமாக எடுக்கிறது, அப்படி இல்லாமல் சாப்பாடோடைய அளவு ரொம்ப கம்மியாக வச்சுட்டு கொஞ்சம் இது மாதிரி இந்த ஆட்டுக்கால் சூப்பு, கீரை, ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி தான் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப சாப்பாடு குறைச்சிட்டேன். இல்லைனா வெயிட் அதிகமாக போட்டுரும், அந்த கால் வந்து தாங்காது. இப்போ தான் நான் வந்து நமக்கு பண்ணியிருக்காங்க அந்த ஆப்ரேஷன், அதனால் வந்து கால் தாங்காதுன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கவனமாக சாப்பிட்டேன் உண்மையாக சொல்லணுன்னா. அதே மாதிரி செலவும் கூட பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபாய்க்கு மேலே ஆயிடுச்சு. சும்மா தேவையில்லாமல் விழுந்து அதுக்கான செலவும் நமக்கு அதிகம். ரெண்டாவது அது ரெக்கவரி ஆகிற பீரியட் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப லென்த்து, 3 மந்த் 6 மந்த் வரைக்கும் ஆகும். அது வரைக்கும் நம்ம வந்து வண்டியெல்லாம் ஓட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த ஃபுட்டு விஷயத்தில் மாத்திரை வாங்கினதை விட எனக்கு வந்து இந்த ஃபுட்டுக்காக நான் வந்து என்ன சொல்கிறது, ஆட்டுக்கால் சூப்பு, காய்கறி இந்த மாதிரி பார்த்து சாப்பிட்டது, அதுவே டேப்லெட் காஸ்ட்டை விட அது வேறு அதிகமான செலவுன்னு சொல்லணும். இவ்வளவும் இருக்குங்க. அதனால் நம்ம இருக்கும்போதே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஏசிஎல் ஆப்ரேஷன் போகாத வரைக்கும் நம்ம உடம்பை பார்த்துக்கிறது நல்லதுங்க. ஸோ எனக்கு சீக்கிரமாக ரெக்கவரி ஆகிடணும்னு சொல்லிட்டு உங்களோட ப்ரேயரில் என்னோடய பேரையும் சேர்த்துக்குங்க. நானும் பழையபடி சீக்கிரமாக நடக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. தேங்க்யூ.